இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தப்பு செய்கிறவன் பயப்படுறானா இல்லையான்னு தெரில. ஆனால் மக்களுக்காக குரல் கொடுக்குறவங்களும் மக்களுக்காக ஏதாவது பண்ணணும் பெருசா அப்படின்னு நினைக்கிறவங்களும் ரொம்ப பயந்து பயந்து அந்த உலகத்தில் வாழணும் போல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அன்சிஜின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவி பெத்தேலக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு நர்சிங் கல்லூரியில் நர்சிங் படிச்சுட்டு வராங்க. சுமார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க காலேஜில் ஃபுட்டு சாப்பிட்டு, அந்த காலேஜோடைய ஹாஸ்டல் ஃபுட்டு சாப்பிட்டு நிறைய மாணவிகள் வாமிட்டிங் பண்ணியிருக்காங்க. இது எதிர்த்து முன்னின்னு போராடினவங்க தான் அந்த பெண். இந்த போராட்ட காலத்தில் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சா இல்லையான்றது தெரிய வரல. ஆனால் அந்த போராட்டத்துக்கு முன்னின்னு நடத்துறது இவங்க தான். காலேஜ் நிர்வாகம் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த பெண்ணுக்கு மென்டல் ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த மென்டல் ப்ரெஷர் கொடுத்ததுல அந்த பெண் பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரியோட 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. தயவு செஞ்சு நம்மளை மாதிரி போராட காலத்தில் நிற்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நான் ஹம்பிள் ரெக்வஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன ப்ரெஷர் வந்தாலும் சூசைட் மட்டும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் குரல் கொடுக்க இருக்கிறது நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். அதை விட்டுட்டு நம்ம சூசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் யாரும் முன் வந்து நிற்க மாட்டாங்க. அதனால சமூகத்தின் மேல அக்கறை கொண்ட நபர்கள் நம்ம ஏன் இறக்கணும்? நம்ம அந்த மண்ணுக்காக இருக்கிறோம், நம்ம அந்த மண்ணுக்காக குரல் கொடுக்குறோம், இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குறோம். அதாவது எனக்கே கூட நீங்க எடுத்துங்களேன், இப்போ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தம்பி உயிருக்கு எதுவும் பாதிப்புறான் பார்த்துக்குப்பா. இல்லை எனக்கு புரியல, நான் என்ன இங்கே யாரையாவது திட்டி பேசிட்டு இருக்கேனா இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன்? மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பொதுமக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன். இதை தான் பண்ணிட்டு இருக்கேன், மக்களுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கேன். இதில் என்ன எனக்கு தவறான நான் பேசிட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான விமர்சனங்களையும் இந்த மாதிரியான மிரட்டல்களையும் நம்ம கடந்து தான் வந்தாகணும். அப்போ தான் நம்ம மக்களுக்காக போராட முடியும். தயவு செஞ்சு நம்மள மாதிரி போராட்ட காலத்தில் நிற்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, சூசைட் இஸ் ஏ நாட் சொல்யூஷன். தயவு செஞ்சு சூசைடுன்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா தூக்கி குப்பையில் போட்டுருங்க. நம்ம மக்களுக்காக நிற்போம், கண்டிப்பாக நமக்கான நியாயம் நமக்கு கிடைக்கும்.